நான் ஒரு யஷ்னி இது டியா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேய் கதை பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தோயில். ஓகே, தோயிலை பற்றி பேச போகிறேன். தோயில்ன்றது யார் இருக்குதுன்னு தெரியும். அது வந்து பேய் கிடையாது, பிளாக் மேஜிக் பண்ணி அதை வர வைக்கிறாங்க. எதுக்காக அதை வர வைக்கிறாங்கன்னா காசுக்காக. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு அதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கதை பற்றி பேச போகிறேன். ஓகே, அந்த தோயில்ன்றது அது வந்து சின்னதாக இருக்கும். நான் வந்து இருட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த திகில் பேசுகிறேன். அது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், காது 2 கூட இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பச்சை கலரில் இருக்கும்னு தான் எனக்கு தெரியும். பட் அது உண்மை என்ன கலர் இருக்கும்னு தெரியாது. அது ஃபோட்டோலாம் படத்துலலாம் வந்து நான் பச்சை கலரில் தான் பார்த்துருக்கேன். ஓகே, அது பார்க்க வந்து ஏலியன் மாதிரி இருக்கும். ஓகே, அது இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது எப்படின்னா வந்து பருப்பை இல்லைன்னா பருப்பு உளுந்து ஏதாச்சும் ஒன்று தட்டில் கொட்டி வச்சிட்டோன்னா அது கடையிலேயும் போது கலைஞ்சி இருந்துச்சுன்னா அது வந்து இருக்குன்னு அர்த்தமா. ஏன் அது இருக்குன்னு அர்த்தம்னா வந்து அதுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணி விளாடணுன்னா ரொம்ப பிடிக்குமா. இப்போ அது எண்ணி விளாடுமா. விளாடும் போது அதில் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, 2வது அது வந்து காசுக்காக வந்து அது பிளாக் மேஜிக் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்புனா அது என்ன பண்ணுவோம்னா வந்து நம்மளோட தலை அதெல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்ருமா அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுமா, வீட்டுக்குள்ளே போது காசு எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிடுமா. ஓகே, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் கீழே வீட்டுக்காரங்க வந்து அதை வளர்த்தாங்களாம். இப்போ ஒரு நாள் நாங்கள் சத்தம் போட்டோம்னா அவன் வந்து சொன்னான், இப்போ நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா நான் வந்து அதை வந்து அனுப்பி உங்கள் தலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சண்டை போட்டுதான் பிறகு அப்போ அவன் பீடா பண்ணியே போயிட்டான். இன்னொன்று வந்து தோயோட ஏன் மனுஷாவில் வந்து அதை இன்னும் வச்சு இன்னும் நடத்திட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. சின்ன பிள்ளைங்களாம் கடிச்சு சாப்பிட வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் சாரி ஜஸ்ட் ரொம்ப பேசிட்டேன் அதான். ஓகே, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா வந்து வீட்டுக்குள்ளே காசு திருண்டோம். காசு நகை எல்லாத்தையும் வீட்டில் உள்ள வேல்யூவான பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுமா. ஓகே, அதோட ஃபோட்டோ இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் இப்போலாம் வந்து அதை தான் அனுப்புகிறாங்க வீட்டுக்குள்ளே. பட் அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 10 வயசில் இருக்கும் போது அது இருக்கும். எனக்கு இப்போ 15 வயசு. அது வந்து ஒரு 10 வயசில் இருக்கும் போது இருந்துச்சு. பட் இப்போ இருக்கா இல்லை இப்போ இன்னும் வளர்க்குறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அவ்வளோதான். எனக்கு பேய் கதையை பற்றி இல்லை எதுவுமே பிளாக் மேஜிக் பற்றிலாம் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. நானே கற்றுக்கிட்டதான் உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.